இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி நம்ம பண்ண புக்ஸ் டு ஸ்க்ரேப் வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜையும் ஸ்க்ரேப் பண்ண போகிறோம், நாட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே, ஸோ எல்லா பேஜும் எப்படி அசம்பிள் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா த பேஜ் 2 அண்ட் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து URL பார்த்தீங்கன்னா பேஜ் 3 சேஞ்ச் ஆகுது. அண்ட் இஃப் யூ சி நெக்ஸ்ட் பட்டன், இதுதான் அந்த நெக்ஸ்ட் எலிமெண்ட். நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த பாயிண்டர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட கரெக்டான எலிமெண்ட் எங்கே இருக்கோ அதை ஷோ பண்ணும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் 4 அப்படின்ற எக்ஸ்ட்ரா ஒரு URL வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. ஆக்சுவலாக பாத் ஆட் ஆகுது href. ஓகே, அந்த சேம் இன்டர்னல் வெப்சைட்டோட பாத், இந்த பாத்துக்கு போகும்போது புது கண்டென்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அதோட URL ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ பேஜ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது 1000 ரிசல்ட்ஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொன்றுக்கும் 20 புக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க கிளியராக பேஜ் மொத்தம் 50 பேஜ் இருக்குது இதில். ஓகே, ஸோ நம்ம இதை ஒரு பேட்டர்னாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு பட்டன் அதை ஃபைன் பண்ணி ஒவ்வொரு பேஜாக போகலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து URL பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்க்ரேப்பிங் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, நாட் ஜஸ்ட் கம்ப்ளீட்டிங் த ஸ்க்ரேப்பிங் அண்ட் கோடை கொஞ்சம் ரீஃபேக்டர் பண்ணலாம் ஃபங்க்ஷன் வைஸ். ஓகே, ஸோ URL பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ URL பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, URL. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், இந்த இடத்துல பேஜ் வருது. ஓகே, இதுதான் பேஜ் நம்பர். ஸோ பேஜ் ஈக்குவல் டு பேஜ். இதை நான் ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்றேங்க. பிகாஸ் நம்ம இட்ரேஷன் இப்போ ஃபார் ரேஞ்ச் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கில் இது வந்து இன்டிஜராக ஒரு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட மொத்தம் 50 பேஜ் இருக்குது. ஸோ 50 பேஜ் பார்க்கும்போது ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 1 to 51. ஏன்னா பைத்தானில் எப்போவுமே நம்ம இங்கே ஸ்டார்ட் அண்ட் என் கொடுப்போம், n-1 தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ வேணால் நம்ம இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பேஜ் நாட் டிஃபைன்ட். ஓகே, அதை நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணல. சி 1 to 50 நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம பேஜ் URL-ஆக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த URL நான் இங்கே போட போகிறேன் கீழே. ஸோ பர் பேஜ் இன் 1 to 51. ஓகே, ஸோ இந்த URL தான் நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி இதில் என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் கோட் ரீஃபேக்டர் பண்ண போகிறேன் ஃபங்க்ஷன் வைஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கெட் ரெஸ்பான்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் வெறும் ரெஸ்பான்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் சூப் ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரேப் லிஸ்டிங்ஸ், அதில் வந்து நம்ம இந்த ஸ்க்ரேப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பண்ணலாம். ஃபைனலாக எல்லாத்தையும் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ணிக்கலாம். ஓகே, டெஃப் கெட் ரெஸ்பான்ஸ், இது ஒரு URL வாங்கிடும் அண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணோம், ரிட்டர்ன் சூப் ஆப்ஜெக்ட் நம்ம கிடைக்கும், சூப் r.text. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சூப் ஆப்ஜெக்ட் அது ரிட்டர்ன் கொடுக்கறதுனால கெட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் திஸ் URL. ஆக்சுவலாக இது கான்ஸ்டன்ஸ் இல்லை, ஸோ லோவர் கேஸை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம URL. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சூப் ஆப்ஜெக்ட். ஸோ இது நமக்கு தேவை கிடையாது. இப்போ லிஸ்டிங்ஸ் நமக்கு தேவைப்படும். ஓகே, லிஸ்டிங்ஸ் ஆல் புக்ஸ். லிஸ்டிங்ஸை கூட நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஆல் புக்ஸ் ஈக்குவல் டு ஆல் புக்ஸ் ஐ ஹேவ் டு டிஃபைன் ஹியர் அட் த டாப். ஏன்னா நம்ம வந்து டாப்பில் டிஃபைன் பண்ணிக்கணும். டாப்பில் ஒரு எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம நேவிகேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், அப் டு 50. ஓகே, அண்ட் தென் அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம ஆல் புக்ஸோட அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இன் திஸ் கேஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், ஏன்னா இதுவே ஒரு ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ கெட் லிஸ்டிங்ஸ், கெட் புக் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணிக்கலாம். கெட் ரெஸ்பான்ஸ் தென் கெட் புக்ஸ். ஓகே, இதில் சூப் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணி அதில் இருக்கிற லிஸ்டிங்ஸ் அண்ட் புக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். ஓகே, Ctrl+X, சாரி
control X, control V. Okay, இந்த books object நம்ம இங்கே ரிட்டர்ன் ஆகும். Return books. Okay, so next இதுதான் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன். So soup object and then books equal to get books soup object. ஓகே, ஒவ்வொரு பேஜில் இருக்க புக்ஸும் நம்ம இங்கே வரும். ஸோ இதை ஆல் புக்ஸ் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஆல் புக்ஸ் டாட் எக்ஸ்டெண்ட் புக்ஸ். ஓகே, பேஜ் புக்ஸ். ஓகே, மேபி பேஜ் புக்ஸ் we can use. ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்ட்டு. புக்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஆல் புக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடணும். மெயின் பர்ஃபார்ம் பண்ணுறோம். லெட்ஸ் பிரிண்ட் திஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது தேவையில்லை. ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. பிரிண்ட் லென்த் ஆஃப் புக்ஸ், எவ்வளோ புக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக 1000 இருக்கணும். லெட்ஸ் செக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜாக போகுது. நம்ம ஃபஸ்ட் ஒரு 5 பேஜ் மட்டும் பார்க்கலாம், ஏன்னா அது ரொம்ப டைம் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1000 புக்ஸ் வந்துடுது. இதை நம்ம சிஎஸ்வியில் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ நான் என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இதை எப்படி நம்ம ஸ்க்ரேப்பியில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்க்ரேப்பின்றது ஒரு அட்வான்ஸ்டு வெப் ஸ்க்ரேப்பிங் ஃப்ரேம் ஒர்க், லார்ஜ் இ-காமர்ஸ் ஸ்க்ரேப்பிங். ஸோ அதில் கூட நம்ம கவர் பண்ணலாம் இந்த சேம் வெப்சைட். அதில் பார்த்தீங்கன்னா லேர்னிங் கர்வ் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். பட் ஃபார் பிகினருக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் சூப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வெப் ஸ்க்ரேப்பிங் கற்றுக்க முடியும். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை சிஎஸ்வி மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். books.csv. ஓகே, ரன்னிங் த ப்ரோக்ராம். ஆக்சுவலாக இப்போது இது ஆல்ரெடி 50 பேஜ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரன் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் இன்னும் ப்ரோக்ராம் கரெக்டாக தான் ரன் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு மேக் ஷூர் பண்ணுறதுக்காக நீங்கள் வேணால் மேபி print ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். formatted string where the page number equal to page. Okay, and before writing print writing to file. Okay, now rerunning the program. Page 1, page 2. ஆல் ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 1000 புக்ஸுமே ஃபைலில் ரைட் ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு எக்ஸல் ஃபைலில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸல் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் வெர்ஷன். இது கொஞ்சம் சரியாக டிஸ்பிளே பார்க்கல, பவுண்ட் சிம்பிள், பட் தட்ஸ் ஓகே. பட் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான புக் நேம் அண்ட் ப்ரைஸ் ஃபார் ஆல் தி பேஜஸ் வி ஆல்ரெடி ஸ்க்ரேப்ட். ஓகே, ஈஸியாக. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது சஜஷன் இல்லை ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.